தினம் ஒரு புதிய தகவலை தாங்கி வரும் சக்கரக்கா செய்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆகாஷ். இந்த சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் நீங்க மறக்காம பாக்கணுமா? அதுக்கு முதல்ல நீங்க என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே போல பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதே போல என்ன உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு எனக்கும் என் சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. சரி, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போறோம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தை உழுக்கின ஒரு இயற்கை பேரிடர் பத்தி தான் பார்க்க போறோம். அது எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நடந்துச்சு. ஃப்ரைடே ஏர்லி மார்னிங், அதாவது மே 24 ஏர்லி மார்னிங் நடந்துச்சு. எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, பாப்புவா நியூ கினி அப்படின்ற ஒரு நாட்டுல நடந்துச்சு. இந்த நாடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பசிபிக் ஓஷன்ல இருக்கிற ஒரு ஹைலாண்ட் நேஷன் தான். ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்துல இருக்கு. இந்த நாட்டுல தான் அந்த இயற்கை பேரிடர் நடந்துச்சு. இந்த இயற்கை பேரிடர் கரெக்டா எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, பாப்புவா நியூ கினி கேபிட்டல் போர்ட் மொரஸ்பில இருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற யங்கா ப்ராவின்ஸ்ல நடந்துச்சு. யங்கா ப்ராவின்ஸ் வந்து ஒரு ரொம்ப பெரிய ப்ராவின்ஸ். அந்த ப்ராவின்ஸ்ல எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, காகலம்ன்ற வில்லேஜ்ல நடந்துச்சு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு தானே பாக்குறீங்க. இந்த காகலம் வில்லேஜ் பக்கத்துல மவுண்ட் மங்கலோன்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையில நிலச்சரிவு ஏற்பட்டு இந்த காகலம் வில்லேஜ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, 1200 வீட்டுக்கு மேல வந்து இடிஞ்சு போயிருக்கு. 150 வீடு வந்து புதைஞ்சு போயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 2000 பேருக்கு மேல வந்து மண்ணுல மாட்டி இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த அளவு மோசமான இயற்கை பேரிடரா பார்க்கப்படுது. எங்கா ப்ராவின்ஸ்ல திடீர்னு ஏன் இவ்வளவு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்ற ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மே 23 மே 24 ஏர்லி மார்னிங் வந்து எங்கா ப்ராவின்ஸ்ல பயங்கரமா மழை பெஞ்சிருக்கு. அந்த மழை காரணமா தான் நான் சொன்னேன்ல, அந்த மவுண்ட் மங்கலோட ஒரு போர்ஷன் வந்து சரிஞ்சிச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த போர்ஷன் சரிஞ்சது இந்த வில்லேஜ் மேல வந்து அட்டாக் ஆயிருக்கு. அதனாலதான் இந்த காகலம்ன்ற வில்லேஜ் வந்து இந்த அளவு மோசமா வந்து அடிபட்டிருக்கு. ஏன் இவ்வளவு பேர் மாட்டிருக்காங்கன்ற ரீசன் பாத்தீங்கன்னா, இது வந்து ஏர்லி மார்னிங் நடந்துச்சு. ஏர்லி மார்னிங் அப்ப நிறைய பேர் தூங்கின்றாங்க. பொதுவா வந்து நம்ம நைட்டு தூங்குவோம். நைட் நம்ம என்ன நடந்தாலுமே மோஸ்டா தெரியாது. அந்த மாதிரிதான் வந்து எல்லாரும் தூங்குற டைம்ல இது நடந்திருக்கு. அதனாலதான் இவ்வளவு பேர் வந்து மாட்டிருக்காங்க. இப்ப யுஎனோட மைக்ரேஷன் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 670 பேருக்கு மேல வந்து இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல இன்னும் மீட்பு பண்ணி அங்க போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஃபுல்லா கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ரோடு கனெக்ஷன் எல்லாமே கட் ஆயிடுச்சு. அதனால வந்து சரியா ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து அங்க இருக்கு. அதனால மீட்பு பண்ணி இப்ப இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இப்ப வரைக்கும் 6 பேரோட உடம்பு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க நிலச்சரிவு கண்டினியூஸா ஏற்பட்டுட்டே இருக்கு. மழை பெஞ்சதுனால இப்ப வரைக்கும் நிலச்சரிவு அப்பப்ப ஏற்படுதுன்ற மாதிரி ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. 6 பேரோட உடம்ப தான் இப்ப வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப ஆஸ்திரேலியா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில நாங்க பாப்புவா நியூ கினிக்கு எல்லா ஹெல்ப் பண்றோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ரிலீஃப் அந்த மாதிரி உதவியை செய்யறதுக்கு ஒரு ஏர்கிராப்ட ரெடி பண்றோம். ஏர்கிராப்ட் வந்து நாங்க அனுப்ப போறோம்ன்ற மாதிரி ஆஸ்திரேலியா இப்ப சொல்லியிருக்காங்க. இந்த பாப்புவா நியூ கினி நாட்டை பத்தி சொல்லணும்னா, இந்த நாட்டுல அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படும். இதுக்கு முன்னாடி நிலச்சரிவு எப்ப ஏற்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாசத்துல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா, பாப்புவா நியூ கினியோட சிம்பு மாகாணத்துல வந்து இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. சிம்பு மாகாணத்துல மொத்தமா 6 மாவட்டம் இருக்கு. அந்த அளவு பெரிய ஒரு மாகாணம். இந்த மாகாணத்துல வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதுல 23 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நிலச்சரிவு ஏற்படல. இப்ப சடனா வந்து ஒரு கனமழை பெஞ்ச காரணமா இப்ப கடந்த மே 24 ஏர்லி மார்னிங் அப்ப இப்ப கொடூரமான ஒரு நிலச்சரிவுன்றது இந்த பகுதியில் வந்து ஏற்பட்டிருக்கு. இதுல புதைஞ்சிருக்க வீடு எவ்வளவு ஆழத்துல புதைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, 6ல இருந்து 8 மீட்டர் ஆழத்துல புதைஞ்சிருக்குன்ற மாதிரி ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அந்த அளவு ஆழத்துல இருக்கு. அவ்வளவு மண் வந்து இந்த வில்லேஜ் வந்து மூடி இருக்கு. நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. எப்ப இயற்கை பேரிடர் எல்லாம் வந்து அதிகமா மனுஷங்களை வந்து தாக்க ஆரம்பிச்சது. மனுஷங்களும் இயற்கையும் ஒன்னோட ஒண்ணு இருந்த போது எந்த ஒரு இயற்கை பேரிடரும் அந்த அளவு ஏற்படல. எப்ப மனுஷங்க வந்து தன்னோட சுயநலத்துக்காக இயற்கையை அழிக்க ஆரம்பிச்சாங்களோ, அதுக்கப்புறமா தான் இயற்கை பேரிடர்கள் வந்து அதிகமாக ஆரம்பிச்சது. இப்ப நிறைய இயற்கை பேரிடர் வரதுக்கு காரணம் நம்ம இயற்கையை அழிக்கிறது தான். குறிப்பா இந்த நிலச்சரிவு எப்படி ஏற்படுதுன்றது பாத்தீங்கன்னா, காட்டுல வந்து மரங்க நிறைய இருக்கும். மரம் என்ன பண்ணுது, மண்ணை வந்து புடிச்சு வைக்குது. மண்ணை புடிச்சு வைக்கிறதுனால அந்த இடத்துல மழை பெய்யும் போது மண்ணு நகராது. இதுவே நம்ம காட்டை அழிச்சா அந்த இடத்துல மண்ணு மட்டும்தான் இருக்கும். மழை பெய்யும் போது அந்த மண்ணு அடிச்சுட்டு போயிடும். அடிச்சுட்டு போற மண்ணு தான் நிலச்சரிவை ஏற்படுத்தும். இப்படிதான் வந்து நிலச்சரிவு ஏற்படுது. இப்ப சொல்லுங்க, நம்ம மரத்தை வெட்டுறதுனாலதான் காடு வந்து அழியுது. காடு அழியறதுனாலதான் அந்த மலையில இருக்கிற மண்ணு வந்து சரிஞ்சு மக்களை வந்து அழிக்குது. மக்கள் வந்து தங்களோட சுயநலத்துக்காக இயற்கை அழிக்கும் போதுதான் இயற்கை பேரிடர் வந்து உருவாகுது. இப்ப பாத்தீங்கன்னாலும்
பாப்புவா நிகுனி நாட்டுல இந்த மாதிரி தான் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது. இப்ப சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆரம்பிக்க போது வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து ஒவ்வொரு வருஷமும் நிலச்சரிவு நிறைய ஏற்படுது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வர்றதுதான் காரணம். குறிப்பா கர்நாடகால கூர்கு, மூணாறு இந்த ரீஜன்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய நிலச்சரிவு ஏற்படுறது வழக்கமாவே ஆயிட்டு வருது. அது காரணம் அந்த இடத்துல காடு கிடையாது, டீ எஸ்டேட் தான் இருக்கு. டீ எஸ்டேட் இருக்கும் போது மண் வந்து ஓல்ட் ஆக முடியாது. மரம் இருந்தாதான் மண்ணு வந்து ஓல்ட் ஆகும். மரத்தோட வேறு மண்ணை பிடிச்சி வைக்கும். இப்ப நீங்க கூறுகளை பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காஃபி எஸ்டேட் தான் இருக்கும். அதே போல மூணாறு அந்த பக்கம் எல்லாம் டீ எஸ்டேட் தான் இருக்கும். ஏன் இந்த இடத்துல வந்து நிலச்சரிவு அதிகமா ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா காடு கிடையாது. காடு இருக்க பட்சத்துல பெரிய பெரிய மரம் இருக்கும், வேர் வந்து ஆழமா போகும், மண்ணை ஓல்ட் பண்ணி வைக்கும். ஆனா டீ எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் டீ செடி தான் இருக்கும். மண்ணு வந்து அந்த அளவு ஓல்டா இருக்காது, ஏன்னா வேறு சின்னதா இருக்கும். மரம் அளவு வேர் இருக்காது, மண் வந்து ஓல்டா இருக்காது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து இந்த இடத்துல எல்லாம் நிறைய நிலச்சரிவு ஏற்படுது. குறிப்பா காடு இருக்க பகுதிக்கும் டீ எஸ்டேட் இருக்க பகுதியில காஃபி எஸ்டேட் இருக்க பகுதி கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி எஸ்டேட் இருக்க பகுதியில வந்து நிலச்சரிவு அதிகமா ஏற்படுது. இப்படிதான் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அழிஞ்சிட்டே வருது. இயற்கையை நம்ம பாதுகாத்தா இயற்கை நம்மளை பாதுகாக்கும். எப்பயுமே அதை தெரிஞ்சுக்கோங்க. இயற்கையை நம்ம அழிக்கும் போதுதான் இயற்கையை நம்மளை திருப்பி அழிக்கும். நம்மளோட முதல் வேலை என்னன்னா இயற்கையை பாதுகாக்கிறது. முடிஞ்ச அளவு செடி வைங்க, மரம் நடுங்க. அப்பதான் வந்து இயற்கையை நம்ம காப்பாற்ற முடியும். இயற்கையை காப்பாத்தினா இயற்கை வந்து நம்மளை பாதுகாக்கும். இல்லைன்னா வந்து இயற்கை பேரிடர்கள் வருங்காலத்துல வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதே போல இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு போய் சேரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி தெரிவித்து விடை பெறுவது உங்கள் ஆகாஷ்.